மாப்பிள்ளை சம்பா ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு எவ்வளோ கிளாஸ் நமக்கு அரிசி வேணுமோ அதை நைட்டே ஊற வச்சிடணும். மார்னிங் அதை வாஷ் பண்ணிட்டு குக்கரில் தான் நம்ம அதை சமைக்கணும். ஏன்னா அதை வேக வைக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். அதனால் குக்கரில் எடுத்துகிட்டு அதுக்கு அரிசி உப்பு ஆட் பண்ணிவிட்டு 4-5 விசில் வர மாதிரி வச்சுக்கணும். ஒரு 6 விசில்னாலும் மினிமம் வரணும். வந்ததும் அதை நம்ம வெந்துடும். அதை தனியாக வச்சிடலாம். அதுக்கப்புறமேல இதுக்கு நான் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதுக்கு வெண்டைக்காயை பொடியாக கட் பண்ணிவிட்டு அதை தனியாக ஒரு வானிலையில் வதக்கிறேன். ஏன்னா அதோட பிசு போகணுங்கிறதுக்காக தனியாக வதக்கிக்கிறேன். தென் புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம். அப்போ தான் நல்லா டேஸ்ட் வரும். அதனால் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு வெந்தயம் போட்டால் தான் அது ஒரு நல்லா இருக்கும் புளிக்குழம்புக்கு. வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம் இதோட பூண்டு ஆட் பண்ணிவிட்டு 3த்தையும் நல்லா வதக்கி விடணும். வதக்கி விட்டால் நல்லா வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இதுக்காக நான் தக்காளி ஒரு 2 தக்காளி எடுத்துகிட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம கட் பண்ணியுமே போட்டுக்கலாம். அதை அரைச்சி ஊற்றினோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி அந்த கெட்டியான கன்சிஸ்டன்சி வரும். அதனால் நான் பார்த்திங்கன்னா அரைச்சி தான் எடுத்திருக்கேன். ஸோ அதையும் எடுத்து போட்டு 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா வதங்க விடணும். நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வதங்க விடுங்க. அதுக்கப்புறமேல இது கூட என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு என்னென்ன மசாலாலாம் வேணுமோ அதெல்லாம் ஆட் பண்ணிக்கிட்டான். நான் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் மட்டும்தான் மிளகாத்தூளை போட்டுக்கிறேன். வேறு எதுவும் உங்களுக்கு கரம் மசாலா அதெல்லாம் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். நான் வெறும் மிளகாத்தூள் மட்டும் தான் போட்டிருக்கேன். அதையும் போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதுக்கப்புறமேல பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி அதோட பிசு போகிறதுக்காக வெண்டைக்காய் தனியாக வதக்கி வச்சுருக்கோம்ல, அதையும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். கூட மஞ்சத்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா அந்த மசாலா நம்ம இது பண்ணியிருக்கிற மசாலாவும் வெண்டைக்காவும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி எல்லாத்தையும் கலந்து நல்லா இது பண்ணிக்கிறதுக்கு நல்லா கிளறிக்கிறோம். இந்த மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்றது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. நம்மளோட உடம்புக்கு ரொம்ப நல்லது. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா கல்யாண மாப்பிள்ளைங்களுக்கு இது தான் செஞ்சு தருவாங்களாம். ஏன்னா அது சாப்பிட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஜிம்முக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இப்போல்லாம் நம்ம டெய்லி ஒயிட் ரைஸ் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ அதுக்கு பதிலாக இது மாதிரி அல்டர்னேட்டிவில் ஏதோ ஒரு டே சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் இது கூட புளிக்குழம்புங்கனாலே ஏதாவது சுண்டல், மொச்சக்கொட்டை இது மாதிரி ஏதாவது ஒரு பயிர் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லாயிருக்கும். நான் மொச்சக்கொட்டை ஆட் பண்ணியிருக்கேன். தென் லாஸ்ட்டாக புளி கரைசல் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நமக்கு தேவையான அளவுக்கு இதில் என்ன வேணும் தண்ணி வேணுமோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுறோம். நல்லா கொதித்து ஒரு மாதிரி நல்லா சுண்டுற பதத்துக்கு வரணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். அதுக்கு தேவையான அளவுக்கு இதில் உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா கொதிக்க விடுறோம். லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயை கொஞ்சோண்டு ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வாசனை நல்லாயிருக்கும். நான் எப்பொழுதுமே புளிக்குழம்புல ஒரு 2 கிளாஸ் மட்டும் 2 தொண்டு மட்டும் வெல்லம் போட்டுப்பேன். அது நல்லாயிருக்கும். இப்போது நம்மளோட புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அந்த விசில் ஆவி வெந்ததுமே அரிசி மாப்பிள்ளை சம்பா அரிசி பார்த்திங்களா வெந்துருச்சு. நல்லா இருக்குது. இப்படி தான் நல்லா உதிரியாக வரணும். நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே வச்சு 2த்தையும் வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தேங்க்ஸ்.